கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. மரியாதையா அங்க வந்து சேரு. வீணா என்ன கெட்டவளாக்கிடாத. வெற்றி, பெரிய மாமாவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க. அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பப்போ பழச ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பதான் அவங்க சீக்கிரமா குணமாவாங்க. பரவாயில்லப்பா, நாட்டாம பையங்கிறத நிரூபிச்சுட்ட. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டியே, ரொம்ப தேங்க்ஸ். நந்தினி வா வா வாம்மா. வா நந்தினி வா வா, உள்ள உட்காரு. குடு, வா உள்ள உட்காருமா. போலீஸ் வண்டி மாதிரி இருக்கு. ஆமாங்க. இன்னத்துக்கு எதுக்கு போலீஸ் வண்டி வருது? ஐயோ தெரியலையே. என்ன பண்ணணும் புரியலையே. என்ன பண்றது? நேரா இங்கதான் வராங்க. என்ன எதுவும் ஒண்ணும் புரியலையே. என்ன பண்றது புரியலங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்களே. வணக்கம். யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நாங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா, இந்த பொண்ணு யாரு? சார், இது எங்க அண்ணன் பொண்ணு, அது என் ஒய்ஃப். ஆமா சார். தம்பி, நீங்க நாட்டாம நாச்சிமுத்து பையன் தானே? ஆமா சார், நான் தான் வெற்றிவேல். ஆமா, இவங்க உங்க ஒய்ஃப் லட்சுமி தானே? சார், அது வந்து சார், என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். யோ, புருஷன் மூட்டாட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா நீ ஏன் மூக்க நுழைக்கிற? ஏமா சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல சார். கல்யாணம் ஆன என்ன இவங்களோட பிடிவாதத்தால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எனக்கு விருப்பமே இல்லாம என்ன ஊருக்கு கூட்டிட்டு போக பாக்குறாங்க சார். என்னமா இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் அப்படிப்பட்ட ஆளா? இதெல்லாம் நியாயமாமா? போய் சொல்றாங்க சார். நான் உண்மைதான் சார் சொல்றேன், என்ன நம்புங்க சார். சார் இல்ல சார், இவ போய் சொல்றா சார்.
இல்ல சார். யோ இரியா, நீ எந்த ஊரியா? நாங்க சென்னை சார். யோ சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்க? சென்னையில நாங்க ஒரு சார் இவன் மொழியே சரியில்லை சார். அந்த பொம்பளை மொழியும் சரியில்லை சார். யோ உண்மையை சொல்லியா, என்னதான் பண்ற? யோ சென்னையில் ஏதாவது சீட்டு கம்பெனி நடத்தி ஃப்ராட் பண்றவனா இருப்பானோ? அப்படிலாம் இல்ல சார், நாங்க ரொம்ப நேர்மையானவங்க சார், எங்களை நம்புங்க சார், ப்ளீஸ் சார். அப்போ உண்மையை சொல்லு, இல்ல உள்ள தூக்கி வச்சிருவேன். உண்மையை சொல்லிடுறேன் சார். இங்க சும்மா இருங்க. சும்மா உண்மையை சொல்லலாம் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இப்ப கூட உண்மையை சொல்லலாம் எப்படி சார்? இவ என் அண்ணன் பொண்ணு சார். இவளுக்கு கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணி மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற நேரத்துல மணமேடை விட்டு ஓடி வந்துட்டா சார். அப்புறம் இவள காணுமேனு தேடி ஊரெல்லாம் அலைஞ்சி கடைசியில நாட்டாம கண்டுபிடிச்சா சார். சார் போய் சொல்றாரு சார் இவரு. இவரை நம்பாதீங்க சார். ஏய், சொல்லிட்டு இருக்க, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. பாத்தீங்களா சார்? யோ என்னையா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? கத்துறது நான் மட்டுமா தான் இருக்கணும்? பேசிட்டு இருக்கும்போது சவுண்ட் விடுற? இப்படி வாமா, ஒரு பெட்டிஷன் எழுதி கொடு, இவனை உள்ள தள்ளிடுறேன். சார் சார் சார், பெட்டிஷன்லாம் ஒண்ணு வேணாம் சார், பெட்டிஷன்லாம் வேணாம் சார். இனிமே இந்த ஊரு பக்கம் உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான். கிளம்பியா? ஓ வர சார். வாங்க போலாம். கிளம்பு கிளம்பு. ஏரியா இல்லையா? போப்பா போப்பா. கிளம்பு கிளம்பு. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இந்த நன்றியை நீங்க அவங்களுக்கு தான் சொல்லணும். இவங்க தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினாங்க. இப்ப கூட அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டாம், மிரட்டி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னா அவங்கள முட்டிக்கு முட்டி தட்டி அனுப்பிச்சிருப்பேன். ஏமா அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு கேட்டேன். அதுக்கு இவங்க நாட்டாம சம்பந்தியை அரெஸ்ட் பண்ணதா பேப்பர்ல வரும், அது குடும்ப கௌரவத்தை பாதிக்கும்னு இவங்க சொன்னாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் தான் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறாங்களே, இவங்க கிரேட் சார். அப்படிப்பட்ட ஒய்ஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். அப்போ நாங்க வரோம் சார். பார்த்து ஜாக்கிரதையா. ரொம்ப நன்றி. வரோமா? போயிட்டு வாங்க சார். வரேங்க. சரி வாங்கப்பா. வரேன். உங்ககிட்ட சொல்லாம நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வேற வழியே தெரியல வெற்றி. பரவாயில்ல நந்தினி, எப்போ ஃபோன் பண்ணீங்க? நீங்க பைக் சாவியை மறந்து வச்சுட்டேன்னு எடுக்க போனீங்கல்ல, அப்பதான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியாம நின்னுட்டு இருந்தேன். பைக் சாவி மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். எனக்கு அமைஞ்ச போலித்தனமான உறவுகளுக்கு மத்தியில உன்னதமான உறவா நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சீங்க. பாசம்னா என்ன, அன்புனா என்ன, அது உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அப்புறம்தான் அதுக்கான முழு அர்த்தமே எனக்கு தெரிஞ்சது. என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் தேடும் போது என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் இந்த வீட்டில் தான் தேடி கண்டுபிடிச்சேன். தாய் தந்தை இல்லாத எனக்கு இந்த வீட்டில் அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா நண்பனா எல்லா உறவுமா எனக்கு கிடைச்சீங்க. உங்க எல்லாரோட அன்பையும் நான் உண்மையா நேசிக்கிறேன். உங்க எல்லாரையும் என் உசுரா நினைச்சு நான் சுவாசிக்கிறேன். இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்க போவேன்? நீங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? மறுபடியும் என் சித்தி சித்தப்பா கூட போனா அது நரகம். அந்த நரகத்துக்கு நான் போகக்கூடாது, நான் போகவும் மாட்டேன். இந்த குடும்பம் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஹலோ, பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன். ஆமா சொல்லுங்க. சார், நான் நாட்டாம நாச்சிமுத்தோட மருமக பேசுறேன். லட்சுமியா? ஆமா சார். என்ன விஷயமா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? சார் சார், என் விருப்பத்துக்கு மீறி என் சித்தியும் சித்தப்பாவும் என்னை அழைச்சிட்டு போறாங்க. நான் வரலன்னு சொன்னா வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துவேன்னு சொல்றாங்க. சார் நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும். ஆமா இப்போ எங்க இருக்கீங்கம்மா?
சார் நான் வீட்டு வாசல்ல தான் சார் இருக்கேன். சரிம்மா, நான் இப்ப ரவுண்ட்ஸுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். உடனே அங்க வரேம்மா. தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஒருவேளை வருவாங்களோ வரமாட்டாங்களோங்கிற டவுட்ல தான் நான் உங்ககிட்ட சொல்லல. எப்படியோ கரெக்டான டைம்க்கு போலீஸ் வந்துட்டாங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போலாமா? ம். எப்படியோ நீங்க இங்க விட்டு விட்டு போல, அதுவே எனக்கு போதும். சந்தோஷம். வீட்டுக்கு போலாமா? ம். ம். நந்தினி, என்ன நந்தினி இது? இங்க நடிக்க வந்துட்டு இப்போ உண்மையாவே இது உன் வீடு மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்ட. அதுவும் இந்த வீட்டோட அதிகாரம் உன் கைக்கு வந்த உடனே உன் தோரணைய மாறி போயிடுச்சு. வெறும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்தவ இன்னைக்கு இந்த வீட்டோட எஜமானி ஆயிட்ட. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் எப்பவும் போல இருக்கிற பழைய நந்தினி தான். பழைய நந்தினி எதிரிக்கும் மரியாதை கொடுத்து பேசுவா. ஆனா உன்னோட சித்தி சித்தப்பாவையே போலீஸ்ல மாட்ட விட்டுருக்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணது தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக இல்ல, இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியில அனுப்புறதுன்னு தான் பிளான் பண்ண. இப்போ உனக்கு இந்த வீட்டை விட்டு போக கூடாதுங்கிற எண்ணம் வந்துருச்சுல்ல? கடைசி வரைக்கும் இங்கேயே காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாளை என்பது நிஜமில்ல. இன்றைய பொழுது இப்போதைக்கு என் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் என்ன அப்பப்ப சோகங்கள் தாக்கினாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நிழல் வாழ்க்கை தான் நிஜம்னு நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் இதுதான் நிரந்தரம்னு நினைக்கலையே. வெற்றியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு உடம்பு சரியான உடனே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்புறம் எங்க போற? எங்க போற நந்தினி? தெரியலையே. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? நான் வாழ நினைச்ச வாழ்க்கை எனக்கு அமையல. தானா என்ன நடக்குதோ அத சந்தோஷமா நேசிச்சு நிம்மதியா ரசிச்சு வாழறேன். இன்னைக்கு ஒரு பூவா சாமி முன்னாடி இருக்கிறேன்னா நாளைக்கு எங்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா நான் எங்க இருந்தாலும் என் மனசார அந்த இடத்த சந்தோஷமா வச்சுப்பேன்.
அண்ணே 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 என்ன எதுக்கு இப்போ அண்ணி அண்ணின்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? என்ன நீ கையில பொறுப்பு வந்தோன்னா பழசெல்லாம் கிளறீங்க போல. ஏதாவது தப்பு இருக்கான்னு பாக்குறீங்களா? இல்ல சும்மா எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறேன். ஏன் இத போய் கணக்கு எழுதிருக்க? அண்ணே என் கணக்குல ஒரு தப்பு இருக்காத நீ. 5 பைசாவா இருந்தாலும் கணக்குல கரெக்டா இருப்பேன். நீதி நேர்மை நியாயம் இதோட மறு உருவமே இந்த கதிர்வேல் தான். நீ கதிரு. போதும் தற்பெருமெல்லாம். இப்ப எதுக்கு வந்திருக்க? விஷயத்த சொல்லு. இந்த தவிடு மாடு வக்கோல் வித்த பணம் ஒரு 25,000 ரூபாய் இருக்கு நீ. நம்ம சேது மாதம் கொடுத்தோம் சார். நீ நான் எண்ணி பார்க்கல. நீ நீங்க வேணும்னா எண்ணி பாருங்க. கம்பெனி கணக்கு வழக்கு பாக்குறவரே எவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருந்தாலும் பணத்தை எண்ணி வாங்கணும்னு ரூல்ஸ் தெரியாதா? அண்ணே அவர் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பணத்தை கரெக்டா கொடுத்துருவாரு. அப்ப என்ன மட்டும் ஏன் என்ன சொல்ற? அண்ணி நம்ம வெற்றி அண்ணன் அப்பப்ப பணத்துல கை வைப்பாரு. எண்ணி பார்த்துட்டு நீங்க வெளியில போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு 500 ரூபாய் காணாம போயிடும். அதனால இப்ப மட்டும் இல்ல நீ, நான் எப்ப பணம் கொடுத்தாலும் நீங்க பணத்தை எண்ணி வச்சிருங்க. டேய் நான் எப்படா பணத்தை எடுத்தேன்? என்ன அன்னைக்கு கயிறு வித்த காசுல 500 ரூபாய் எடுத்தீங்கல்ல? டேய் நான் எடுக்கவே இல்லடா. அப்போ தேங்காய் வித்த காசுல 500 ரூபாய் எடுத்தீங்களா? டேய் நீ போய் சொல்ற. உனக்கு கணக்கு தெரியாது. 500 ரூபாய் எடுத்தீங்களா? டேய் உனக்கு கணக்கு பார்க்க தெரியலடா. லட்சுமி இவர் மொத்தம் 1500 ரூபாய் பணம் எடுத்திருக்காரு. லட்சுமி உன் போய் சொல்றா. நான் போய் சொல்ல, இவர்தான் போய் சொல்றாரு. டேய் கயிறு ஃபேக்டரிக்கு போக டைம் ஆச்சு. வாடா. அண்ணே எடுத்துக்காரு. நீ முட்டை பாருங்க. ஸ்டோர் ரூம் மாதிரி தெரியுது. லட்சுமி லட்சுமி இங்க என்ன பண்றீங்க? பணம் காத்துல பறந்து வந்துருச்சு, அதான் எடுக்கலான்னு வந்தேன். சரி பணம் எடுத்துட்டீங்களா? ஆ. அப்பா உங்களை வர சொல்றாரு, போய் பாருங்க. ஓ